இருந்தீங்க. என்னோட ஹவுஸ்மேட்டை வந்து இது போல் பேசுறதுக்கு என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தாரு. இப்போது அர்ணவுக்கு வந்து இவங்கெல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்தை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சைலண்ட்டாக இருந்தார். இப்போ தர்ஷா வந்து அர்ணவ் வந்து தர்ஷாவை கிட்ட பேசாமல் ஆண்கள் அணி தவிர்க்கலாம், அவங்கள வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கலான்னு அர்ணவ் சொன்னதா போயிட்டு ஆண்கள் அணி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போவே விஷாலும் அருணும் கேட்டாங்க, நீங்கள் வந்து பக்கா சேஃப் கேம் விளையாடுறியா, டபுள் கேம் ப்ளே பண்ணுறியா, சிங்சாங் போடுறியா, உனக்கு நாங்கள் சொன்னதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை நேரடியாக சொல்ல வேண்டியது தானேன்ட்டு. இப்போது வெளியே வந்து சொன்ன விஷயத்த அவர் நேரடியாக உள்ள சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய கேம் ப்ளே வேறவா இருந்திருக்கும். அதுதான் விஜய் சேதுபதி கேட்டார். நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே இதுதான் சொன்னார், நீங்கள் இந்த வாரம் நடந்த விஷயங்களை வச்சும் போன வாரம் நடந்த விஷயங்களை வச்சும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சுக்காம அது நேரடியாக வெளிப்படையாக கேட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மனசுக்குள்ளே வச்சு இருந்து வெளியே வந்து கேட்ட விஷயம் வந்து எனக்கு தவறாக தான் பட்டுச்சு. அதே போல் சண்டே எபிசோடில் வந்த 3 ப்ரோமோ தரமாக இருந்துச்சு. இதில் ஜாக்லினை ரோஸ்ட் பண்ணுற மாதிரியும் தர்ஷா குப்தாவை வறுத்து எடுக்கிற மாதிரியும் அழகான ப்ரோமோ வந்துச்சு. இதில் அர்ணவ் வெளியேறியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.